திரு பெருந்துறை திருக்குளத்திலே சென்று ஐயாவை சந்தித்தால் அல்லது அவருடைய அலுவலர்கள் இருப்பார்கள். இதை சென்றால் நாம் இலவசமாக தங்கக்கூடிய அமைப்பும் மற்றும் இலவச உணவும் கொடுப்பதற்கு அவர்கள் சித்தமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து அவ்வாறு பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். பாரம்பரியமாக ஒரு தனவந்தர் குடும்பத்திலே வரக்கூடிய அடியவர் இங்கே பல தொழில்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். அப்படி இருந்தும் அதில் அந்த ஆன்மத்திலே விழுந்து விடாமல் மிக எளிமையாக திருவாசத்தை பரப்ப வேண்டும் என்ற நன்னோக்கிலே 10 ஆண்டுகளாக அவர்கள் இந்த திருப்பணியை செய்து வருகிறார்கள். அவருடைய அந்த திருப்பெருந்துறை திருமணத்திலே அருமையான மாணிக்கவாசர்கள் ஒன்று இருப்பதாக சொல்லப்பட்டது. நான் செல்லவில்லை. அடுத்து செல்லும்போது கண்டிப்பாக நம்ம அனைவருடன் செல்லும்போது அதை நாம் கண்டுகளிப்போம். அவ்வாறு நாம் அது சென்று இறைவனுடைய திருவுரை பெற்றுவோம். இங்கே நமக்கு ஐயா அவர்கள் பல இடங்களிலே பல மாநாடுகளிலே அவருடைய அருமையான சொற்பொழிவை செய்து மகிழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் அடக்குமுறையிலே ஐயா அவர்கள் இங்கே வந்து நமக்கெல்லாம் சிறந்த ஒரு உரையாற்றுவதற்கு மிக நல்வாய்ப்பாக எப்பெருமான் அமலவானார் அருளியிருக்கிறார். அனைவரும் இறைவனுக்கு நன்றியை காணிக்கிறோம் சொல்லிச்சிருந்தார். அந்த திரு பெருந்துறை திருக்குளத்திலே சென்று ஐயாவை சந்தித்தால் அல்லது அவருடைய அலுவலர்கள் இருப்பார்கள். இதை சென்றால் நாம் இலவசமாக தங்கக்கூடிய அமைப்பும் மற்றும் இலவச உணவும் கொடுப்பதற்கு அவர்கள் சித்தமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து அவ்வாறு பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். பாரம்பரியமாக ஒரு தனவந்தர் குடும்பத்திலே வரக்கூடிய அடியவர் இங்கே பல தொழில்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். அப்படி இருந்தும் அதில் அந்த ஆன்மத்திலே விழுந்து விடாமல் மிக எளிமையாக திருவாசத்தை பரப்ப வேண்டும் என்ற நன்னோக்கிலே 10 ஆண்டுகளாக அவர்கள் இந்த திருப்பணியை செய்து வருகிறார்கள். அவருடைய அந்த திருப்பெருந்துறை திருமணத்திலே அருமையான மாணிக்கவாசர்கள் ஒன்று இருப்பதாக சொல்லப்பட்டது. நான் செல்லவில்லை. அடுத்து செல்லும்போது கண்டிப்பாக நம்ம அனைவருடன் செல்லும்போது அதை நாம் கண்டுகளிப்போம். அவ்வாறு நாம் அது சென்று இறைவனுடைய திருவுரை பெற்றுவோம். இங்கே நமக்கு ஐயா அவர்கள் பல இடங்களிலே பல மாநாடுகளிலே அவருடைய அருமையான சொற்பொழிவை செய்து மகிழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் அடக்குமுறையிலே ஐயா அவர்கள் இங்கே வந்து நமக்கெல்லாம் சிறந்த ஒரு உரையாற்றுவதற்கு மிக நல்வாய்ப்பாக எப்பெருமான் அமலவானார் அருளியிருக்கிறார். அனைவரும் இறைவனுக்கு நன்றியை காணிக்கிறோம் சொல்லிச்சிருந்தார். அந்த